பிறந்த சொந்தங்கிறத விட குரு சிஷ்யங்கிற பந்தம் ரொம்ப வசந்ததுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. நீ இதை சொல்வதை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு யாரையும் யாரும் அடிமையாக பார்ப்பதில்லை. அடியார்க்கு அடியாராய், தாசானு தாசனாய்தான் பாவிக்கிறோம். அடிமை என்றால் இந்த திருவரங்கத்தில் உறையும் அரங்கனுக்குத்தான் அடிமைப்பட்டிருக்கிறோமே தவிர சாதாரண மனிதர்களுக்கு அல்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்த பாவி பேசிப்புட்டேன். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க கருணையால என்ன மன்னிக்கணும் சாமி. நல்லவங்களோட தான் இங்க என் தம்பி இருக்காங்கிற தெம்புல நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் சாமி. எனக்கு உத்தரவு கொடுங்க சாமி. எனக்கும் கொடுப்பன இருந்தா சீக்கிரமா இங்க வந்து சேவை செய்யலான்னு நினைக்கிறேன் சாமி. நான் வரேன் சாமி. கவலைப்படாதே கலியா. ஒரு குடும்பத்தில் ஒருவன் பக்தனானால் அவனுடைய 21 தலைமுறைக்கு முக்தி கொடுக்கிறேன் என்று நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வகையில் உன் தம்பி செய்யும் பெருமாளின் சேவை நிச்சயம் உன்னையும் ரட்சிக்கும். கூடிய விரைவில் நீயும் ஒரு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவனாக வர வேண்டும் என்று அந்த அரங்கனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எந்த மனத்தாங்கலும் இன்றி போய் வா. உன் தம்பி என்றும் எங்கள் அடைக்கலம். சரி சாமி. எல்லாருக்கும் வரேன் சாமி. வரேன். ஒரே வேளையில் ஒரு வாரத்திற்கான அமுதை படைத்திருக்கிறீர்கள். ஆமாம், நீயும் 15 நாட்களுக்கு பிறகுதானே வந்திருக்கிறாய். இந்த தளிகையில் உங்கள் கை மணமும் கை பக்குவமும் தெரிகிறது. எதை ஸ்லாகித்து சொல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை. எல்லாமே மிக மிக ருசிகரமாக இருக்கிறது. சாப்பிட முடியாமல் மூச்சு முட்டுகிறது. பார்த்து பார்த்து செய்திருக்கிறீர்கள். மகன் மீது உங்களுக்குள்ள பாசத்தை தளிகையில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். என்னம்மா, அடியனை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வெகு நாட்களுக்கு பிறகு உன்னை பார்க்கிறேன் அல்லவா, அந்த மகிழ்ச்சி. இல்லை, இந்த புன்சிரிப்பிற்கு பின் ஏதோ பொருள் பொருந்தி இருக்கிறது. மற்றவர்களின் எண்ணங்களை ஊடுருவி அறிந்து கொள்வதில் நீ சமர்த்தன் அல்லவா? சாப்பிட்டு முடித்து வா, சொல்கிறேன். அடியேன் ஜலம் அருந்தி விட்டேன். இல்லை, இது திருக்கண் அமுது. ஓ, இது வேறா? ராமானுஜா, திருக்கண் அமுதை பருகிவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல். பருகாமலேயே சொல்கிறேன். உங்கள் கைமணம் அடியேன் அறிந்ததுதான். போகட்டும், ஏதோ கூற வேண்டும் என்று சொன்னீர்களே, அது என்ன? சற்று முன் தளிகையை பற்றி ஸ்லாகித்து பேசினாயே, அதை திரும்பவும் சொல். எதற்கு? சொல்லேன், மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். இன்றைய தளிகையில் உங்கள் கைமணமும் கைப்பக்குவமும் தெரிகிறது. எதை ஸ்லாகித்து சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லாமே மிக மிக ருசிகரமாக இருக்கிறது. சாப்பிட முடியாமல் மூச்சு முட்டுகிறது. பார்த்து பார்த்து செய்திருக்கிறீர்கள். மகன் மீது உங்களுக்குள்ள பாசம் தளிகையில் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். ஏனம்மா, எதற்காக மறுபடியும் சொல்லச் சொல்கிறீர்கள்? இந்த புகழ்ச்சியும் பாராட்டுதலும் பெற வேண்டியவள் நான் அல்ல, இவள். இன்றைய மொத்த தளிகையையும் செய்தவள் தஞ்சாதான்.
மகன் மீது உள்ள பாசத்தை தளிகையில் காட்டியிருக்கிறீர்கள் என்பதற்கு பதில் கணவன் மீது உள்ள பாசத்தை தளிகையில் காட்டியிருக்கிறாய் என்று மாற்றிக்கொள். சரி, அந்த தெருக்கண்ணமுதை பருகிவிட்டு குவளையை கொடு. தஞ்சா, அதை என்னிடம் கொடு, நான் அலம்பிக் கொள்கிறேன். இருக்கட்டும் அம்மா, உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? நான் செய்யாததா என்ன? ராமானுஜன் பல நாட்கள் கழித்து வந்திருக்கிறான். இருவரும் சற்று நேரம் அளவளாவிக் கொண்டிருங்கள். கொடு. தஞ்சா, அங்கு உட்கார். இதில் தவறேதும் இல்லை, உட்கார். உண்மையாகவே ஒவ்வொரு பதார்த்தமும் ருசிகரமாக இருந்தது. உன் தளிகையில் நல்ல தேர்ச்சி தெரிகிறது. சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாகவே உட்கொண்டு விட்டேன். உங்களிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம், இன்று நீ செய்த தளிகை இவ்வளவு ருசியாக இருக்க என்ன காரணம்? இன்று தளிகையில் உப்பும் புளியும் மிளகும் மட்டும் கரைக்கவில்லை, என் உயிரையும் சேர்த்து கரைத்தேன். கடந்த 15 நாட்களாக உங்கள் வருகைக்காக தவமிருந்தேன். உங்கள் நினைவிலேயே, உங்கள் சிந்தனையிலேயே பொழுதை போக்கினேன். நேற்றிலிருந்தே உங்களுக்கு பிடித்தது என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், அதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்றெல்லாம் மனதளவில் கணக்கிட்டு, இதையமுது செய்துவிட்டு என்ன சொல்லுவார், இதையமுது செய்துவிட்டு என்ன சொல்வார் என்று கற்பனையிலும் மூழ்கினேன். இதில் ஒரு உண்மையும் நான் கூற வேண்டும். சபரியைப் போல் உங்களுக்கு பரிமாறுவதற்கு முன் எல்லாவற்றையும் முதலில் நான் ருசி பார்த்து விட்டேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? என் அன்பையும் பாசத்தையும் கலந்து செய்த தளிகைதான் இது. நீ இப்படி கூறுவதால் தான் அடியனுக்கு சிரிப்பு வருகிறது. பரிகாசப்படுத்துவதாக எண்ணாதே, பரிதாபமாக இருக்கிறது. பரிதாபமா? ஏன் பரிதாபம்? இல்லை, உன் உயிரை கரைத்து அன்பையும் பாசத்தையும் கலந்து அடியேனுக்காக செய்தாய் என்று சொன்னாயே, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு மனைவியாக நீ சொல்வதில் தவறேதும் இல்லை. ஒரு கணவனாக அடியேனுக்கு அது சந்தோஷத்தையும் திருப்தியும் அளிக்கிறது. ஆனால் ஒரு சிஷ்யையாக குருவிடம் நீ அப்படி சொல்வது சரியாகாது. கணவனுக்கும் மனைவிக்கும் குரு சிஷ்யை என்ற பந்தமும் இருக்கிறது. கிரகஸ்தர்கள் புதிதாக ஏதேனும் அகத்திற்கு குடியேறும் போது கிரகப்பிரவேசம் என்று சொல்கிறோமே, அதன் பொருள் என்ன? நாம் புகும் இல்லம் விஷ்ணுவை சார்ந்தது. இங்கு பகவான் தான் பிரதானம். அந்த இல்லத்தில், அதாவது இல்லம் என்னும் ஆலயத்தில் நாங்களும் பிரவேசிக்கிறோம், தஞ்சமடைகிறோம். குடும்ப சமேதராக தங்களுக்கு சேவை புரிகிறோம். அனுமதி தாருங்கள், அடைக்கலம் தாருங்கள் என்று அந்த பகவானிடம் கோருகிறோம். கிரகப்பிரவேசத்தின் தாத்பரியம் அதுதான். விஷ்ணுவை முன்வைத்துத்தான் நம் அகத்தில் நடக்கும் அத்தனை காரியங்களும் நடக்க வேண்டும். எனவே அடியேனுக்காக உயிரை கரைத்து தளிகை செய்தேன் என்று சொல்லுவதற்கு பதில், பகவானுக்காக பக்தியை கரைத்து தளிகை செய்து அதை அவருக்கே கண்டருளப் பண்ணினேன் என்று சொல். அப்படி சொல்வதில்தான் அடியேனுக்கும் மகிழ்ச்சி. நீ அடியேனின் அகமுடையாள் என்பதனால் இன்னும் சற்று விரிவாகச் சொல்கிறேன். என்னதான் பார்த்து பார்த்து பக்குவமாகச் செய்தாலும், உப்பு காரம் புளி சேர்த்தாலும் அது சுவையாக இருப்பதற்கு காரணம் அன்போடு நாம் கொடுக்கும் ஆகாரத்தை ஆசையோடு அந்த பகவான் ஏற்றுக்கொள்வதுதான். இனி எப்போதுமே அடியேனுக்காக என்று சொல்வதை தவிர்த்து ஆண்டவனுக்காக என்று சொல். அதுதான் அடியேனுக்கும் திருப்தியாக சமாதானமாகவும் விளங்கும். உன் முகத்தில் ஏமாற்றம் தெரிகிறது. உனக்கு நிராசை விளைவிப்பதற்காக அடியேன் இதை சொல்லவில்லை. வாழ்க்கை தத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். எது எப்படி இருந்தாலும் தளிகை அற்புதமாக இருந்தது என்பதுதான் உண்மை.
திருக்கண்ணமுது. அதில் சேர்த்திருந்த பொன் முறுவலில் வறுத்து போட்டிருந்த முந்திரி. பிரமாதம். இன்னும் சற்று கிடைக்குமா? இதோ எடுத்து வருகிறேன். நமஸ்காரம் சுவாமி. அடடே சுதர்சனம், வாரும் நமஸ்காரம். உங்களை எங்கெல்லாம் தேடுவது? ஒன்றுமில்லை, நம் கோயிலை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று கூரேசனின் தந்தை விரும்புகிறார். அதுதான் எங்கெல்லாம் சிதிலமடைந்திருக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கூரேசரும் அவர் தந்தையும் இந்த ஊருக்கு செய்யும் சேவைகள் சொல்லி மாளாது. பாருங்கள், ஆண்டாளின் திருமணத்திற்கான பொருட்செலவை அவரே ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நாங்கள் ஆண்டாளின் ஜாதகத்தை ஜோசியரிடம் கொடுக்க, அதே நேரம் கோவர்தனம் தம்பதியினருக்கும் ஆண்டாளை பிடித்து போக எல்லாம் தானாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டாள் பெருமாள் மீது கொண்டுள்ள பக்தி. அதுதான் எல்லாவற்றையும் அவரே வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார். கூரேசரின் தந்தை பொருளுதவி செய்வதாக கூறியிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அவரை எதிர்நோக்கி இருப்பது சரியல்ல. அதனால்தான் என் உறவினர்களை சந்திக்க சென்றிருந்தேன். அதே சமயம் இதை பற்றி மிக நெருங்கியவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். சரி, கோவர்த்தனம் பிறகு உங்களை சந்தித்தாரோ? அதை பற்றிதான் உங்களிடம் பேச வந்திருக்கிறோம். நீலமேகம் ஜோசியரை சந்தித்த பிறகு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை கவனிக்கலாம் என்றார். ஆனால் அதன் பிறகு அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறாரோ? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையே, அடியனுக்கு எந்த தகவலும் இல்லை. அதன் பிறகு நீங்கள் இருவரும் சந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக உங்களிடம் பேச வேண்டும் என்றுதான் இருந்தேன். வெகு மும்முரமாக செயல்பட்டவர் மௌனமாக இருக்கிறார். ஒருவேளை வேறு ஏதாவது பெண்ணை பார்த்து அவர்கள் மனம் மாறிவிட்டதோ? அப்படியெல்லாம் இருக்காது சுதர்சனம். கோவர்த்தனத்தை பற்றி அடியேன் நன்கு அறிவேன். மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. பின் ஏன் கிணற்றில் இட்ட கல்லை போல் எதுவும் தெரிவிக்காமல் இருக்கின்றனர்? எப்படி நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை பார்த்து இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் அவர்களும் சென்றிருக்கலாம் அல்லவா? வேலைகள் முடிந்ததும் திரும்பி வந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் அல்லவா? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இருப்பினும் ஒன்று செய்வோம். நாம் இருவரும் நாளை கோவர்த்தனத்தை அவர் அகத்திலேயே சென்று சந்தித்து பேசிவிட்டு வந்து விடுவோம். நீங்களும் அவர் அகத்தை பார்த்தது போலும் இருக்கும். அதுவும் சரிதான். பெருமாளின் சன்னதியில் முடிவான சம்பந்தம். அது நல்லபடியாக முடிய வேண்டும் என்பதுதான் அடியேனின் கவலை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆண்டாள் என்ன சாதாரண பெண்ணா? அறிவு ஜீவி, பக்தியில் பரம வைஷ்ணவி. பெருமாளுக்கு அவள் மீது தனி பிரீத்தி. ஒரு உயர்ந்த வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சற்று தாமதிக்கிறார். கவலை கொள்ள வேண்டாம். அனைத்தையும் பெருமாளிடம் ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயம் சுவாமி. அவரை நம்பித்தானே எங்கள் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை காலையிலேயே கோவர்தன் அகத்திற்கு சென்று விடலாம். காலையில் விஸ்வரூப சேவை முடிந்ததும் தயாராக இருக்கிறேன். வந்து விடுங்கள். இங்கிருந்தே போய் வரலாம். நல்லது. பெருமாள் சேவை ஆயிற்றோ? ஆயிற்று. சரி, அடியன் சந்நிதிக்கு செல்கிறேன்.
வந்தனம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளே. வாருங்கள் பட்டரே, வந்தனம். என்ன மலர்களையும் வணங்க ஆரம்பித்து விட்டீரோ? இன்று அஸ்த நட்சத்திரம், வரதனுக்கு சகசிரார்ச்சனை ஆயிற்றே சுவாமி. அதனால் உதிரிகளாக பூக்களை இங்கே தயாராக வைத்திருக்கிறேன். யோசித்து பார்த்தால் இந்த பூக்கள் தான் எத்தனை பாக்கியம் பெற்றிருக்கின்றன. உண்மைதான் நம்பிகளே, இவை வரதனை சேரப்போவதால் மிகவும் பாக்கியம் பெற்றவைதான். கோடான கோடி மலர்கள் எங்கெங்கோ மலர்கின்றன. அவற்றில் சில மலர்களே பகவானின் திருவடியை சென்று அடைகின்றன. ஆனால் எந்த பூக்களாக இருந்தாலும் அதன் ஆயுள் பூத்த அந்த காலை பொழுது முதல் மாலை வரை மட்டும்தானே. ஆனால் இதோ இங்கு காணப்படும் பூஜா மலர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பகவானின் ஒப்புயர்வற்ற திருப்பாத கமலங்களை அலங்கரிக்கப் போகின்றன. பெரும் பேறு பெறப் போகின்றன. நிச்சயம் தாங்கள் குறிப்பிட்டது மிகவும் சிந்தனையில் கொள்ளக்கூடிய விஷயம்தான். மனிதர்களும் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். எத்தனை பேருக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் கிடைக்கிறது. அவ்வகையில் நம் இருவருக்கும் போன ஜென்ம சுக்கிரதம் இருக்கிறது. அதுவும் வரதனுக்கு மிகவும் பிடித்தமானவன் என்ற உமது பாக்கியம் அரிதிலும் அரிதானது. பாடசாலையில் இருந்த அண்ணா ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளார். அவர் சென்ற பிறகு பாடசாலையில் அடியனுக்கு என்ன வேலை? அதான் புறப்பட்டு இங்கு வந்துவிட்டேன். இசைஞானியின் இசை, இயக்குனர் பிரான்சிஸ் மார்க்கஸின் திரைக்கதை அமைப்பு, இவை அனைத்துமே படத்திற்கான பலம். மொத்தத்தில் ஓய் வெற்றியின் ஓஸ்.